தமிழகத்தின் மிகப்பெரிய வைணவ திருத்தலத்துக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம். ஆதி திருவரங்கம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கும் முன்னோடியாக கருதப்படக்கூடிய மிக பழமை வாய்ந்த ஒரு ஆன்மீக திருத்தலம். இதுதான் தென்பெண்ணையாறு. கர்நாடகாவில் தொடங்கி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் வழியாக வங்கக்கடலில் கலக்கக்கூடிய இந்த ஆற்றின் கரையோரம் தான் பழமை வாய்ந்த ஆதி திருவரங்கம் கோயில் அமைந்திருக்கு. நீங்கள் திருவண்ணாமலை அல்லது திருக்கோவிலூர்லேருந்து டைரெக்டாக மணலூர்பேட்டை வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குது. வழி நெடுகிலும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கண்கவர் விளைநிலங்களையும் பசுமையான வயல்வெளிகளையும் பார்த்துக்கிட்டே நம்ம போனோம்னா கோவிலை ரீச் பண்ணிடலாம். தமிழர்களின் கட்டிடக்கலை வடிவமைப்புகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பிற்கால விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு. தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ரம்மியமான சுற்றுப்புறங்களோட மதில் சுவர்களே வரலாறு பேசும் அளவிற்கு பழமை செறிந்த ஒரு மிகச் சிறப்பான ஒரு வைணவ திருத்தலம் இது. சோமுகன் என்கிற அசுரகுலத்து அரசன் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடிச் சென்று விட்ட நிலையில் பிரம்மா உள்பட முனிவர்களும் தேவர்களும் வேண்டிக் கொண்டதற்கிணங்க சோமுகனிடமிருந்து வேதங்களை மீட்ட விஷ்ணு பிரம்மாவிற்கு மீண்டும் அதை அருளிய இடம் இந்த ஆதி திருவரங்கம் என்பது புராண வரலாறு. இது மிகப்பெரிய ஒரு தானிய களஞ்சியம். இதனுடைய பழமையும் பிரம்மாண்டமும் நம்மளை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்குது. பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் மிகச் சிறப்பு வாய்ந்த வைணவ திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள் மொத்தம் 108. அதில் முக்கியமான ஒரு வைணவ திருத்தலம் தான் இந்த ஆதி திருவரங்க பெருமாள் கோவில். இருபத்தி 9 அடி உயரத்தில் சயன கோலத்தில் மூலவர் அரங்கநாதர் வீற்றிருக்கக்கூடிய காட்சி வேறெந்த வைணவ திருத்தலங்களிலும் இல்லாத ஒரு பிரம்மாண்டம். கோவில் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்ற பிறகு எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த தானிய களஞ்சியம் உட்பட. சுற்றுவட்டார கிராம மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்களில் இருந்தும் பக்தர்கள் செல்லக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெற்ற பழமையான இந்த பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரியான நாட்கள்லாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். வேதங்களை மீட்டுக் கொடுத்த இந்த அரங்கநாதருடைய ஆலயம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு முன்பாகவே தோன்றிய காரணத்தினால் ஆதி திருவரங்கம் அப்படிங்கிற ஒரு சிறப்பை பெறுகிறது. அதிகாலை நேரத்திலே கோவிலுக்கு வந்துட்டதுனால அப்போ எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இது. ஆனால் நேரம் ஆக ஆக பாருங்கள், பக்தர்களோட வருகை கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஆதி திருவரங்கம் அரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு நேரடியாக நீங்கள் சென்று வந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த காணொளி. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தேங்க்யூ.